ஹாய் தேன்மொழி, என்னத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறீங்க? ஹாய் மேம், நான் ஒரு கொரியன் ட்ராமா பைத்தியன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி கொரியன் ட்ராமாலேருந்து எடுத்தது யோலோ மூவி, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். சரி, ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஷோ முடிஞ்சோன்னே பேசிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குண்டாக இருந்தால் என்னத்தை திங்கிறது மட்டுமா வேலையாக வச்சுருக்கேன்னு சொல்லி எல்லாரும் கலாய்ப்பாங்க. ஒல்லியாக இருந்தால் உனக்கு சூடு அதிகமாக இருக்குது, அதனால தான் நீ ஒல்லியாக இருக்கன்னு சொல்லி கலாய்ப்பாங்க. இந்த உலகம் நீங்கள் எப்படி இருந்தாலும் கலாய்க்க தாங்க செய்யும். ஏன்னா அவங்க பேசுகிறது தான் அவங்களோட வேலை. அதை கேட்டு நொந்து போகிறது உங்களோட வேலை கிடையாது. யோலோங்கிற மூவியை பாருங்கள். தனக்கு துரோகம் செஞ்ச லவ்வரை தனக்கு துரோகம் செஞ்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பேரும் அவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தாலும் அதை அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். செகண்டு, தன்னோட சொந்த அக்கா அப்பார்ட்மெண்ட்டுக்காண்டி பாசமாக சமைச்சு தரான்னு தெரிஞ்சும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் அக்காவோட குழந்தைக்காக எழுதி கொடுத்தா ஹீரோயின். தேர்டு, தன்னோட கசின் நமக்கு யாருமே இல்லை இவ தான் அப்படின்னு நினைக்கும்போது கூட அவள் தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாள். ஆனால் அவளை பழி வாங்கலை. காலம் கடந்து போகும், அனைத்தும் முடிந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இவனாச்சும் நமக்கு உண்மையாக இருக்கானே, நம்ம மேலே பாசமாக இருக்கானேன்னு அவன் நினைக்கையில் அவனும் ஒரு கட்டத்தில் அவனுக்காக தன்னோட சேவிங்ஸில் இருக்க 50,000 இழந்தாலும் அவன் தன்னை விட்டுட்டு ஒரு 4 லட்ச ரூபா பணத்துக்காக தன்னோட பாக்ஸிங்கை விட்டு கொடுத்துட்டாங்கிற ஒரு கோவம். அது மட்டும் இல்லை, அவள் இருக்கிறது தெரியாமல் கூட இந்த ஒரு நண்பர்கிட்டயே அதெல்லாம் ஒரு மூஞ்சி, அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொன்னேன். இவங்க எல்லாருக்குமே ரிவெஞ்ச் கொடுத்தா. எப்படி? எல்லாரையும் பழி வாங்கலை, ஆனால் தன்னை மாற்றிக்கிட்டா, தன்னோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டா. யோலோங்கிற மூவிக்காக தன்னோட வெயிட்டை குறைச்சிருக்காங்க அந்த ஹீரோயின். பிடிச்சிருந்தா அந்த யோலோங்கிற மூவியை ஒரு தடவை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை வெறுத்துட்டிங்களா, அந்த மூவியை ஒரு தடவை பாருங்கள். என்றைக்குமே காதல் கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கட்டுங்க. லவ் பண்ணுறதுனால உங்கள் லைஃப் மாறிடுமா? இல்லவே இல்லை. உங்களோட எய்ம் என்ன? உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. அதை கண்டுபிடிங்க. உங்களை நீங்கள் வளர்த்துக்கங்க. உங்களுக்கே உங்களை பிடிக்கலனா மற்றவங்களுக்கு உங்களை பிடிச்சா என்ன, பிடிக்காட்டினா என்ன? ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியனும் ஒவ்வொரு நேரத்துக்கு தந்தாலும் மாறும். ஆனால் உங்களோட ஒப்பீனியன் உங்கள் மேலே அதிகமாக இருக்கணும். உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தால் தோத்தாலும் உங்களுக்கு ஜெயிச்ச நினப்பு தாங்க வரும். எத்தனை தடவை தோத்தோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை தடவை ஜெயிச்சோங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக முன்னேறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கிறது தான் முக்கியம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேன்மொழி சூப்பராக இருந்துச்சு. நானும் அந்த மூவியை பார்க்க போகிறேன். என்னை எத்தனை பேர் கேலி பண்ணாங்க தெரியுமா? என் முடி இப்படி ஆனதுக்கு நானா காரணம்? இதெல்லாம் சொல்லி நம்பளுக்குறாங்க தெரியுமா? வெல்வெட்டு மண்டை, கலர் மண்டை அப்படின்லாம். ஆனால் என்னதான் சிரிச்சுக்கிட்டு போனாலும் மனசில் 1000 கவலைகள் இருக்குது. ஏங்க, எல்லாருக்கும் கருப்பான முடி தான் இருக்குது, எனக்கு எங்க செம்பட்டை கலரில் இருக்குது, நான் கலர் அடித்து வச்சுருக்கேன்னு நீ சொல்கிறாங்க. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. இதில் என்னங்க இருக்குது? எனக்கு ஏன் முடி பிடிச்சிருக்கு. நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. வெல்வெட் மண்டையாக இருந்துட்டு போட்டோம், உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் உங்கள் முடி தான். அந்த அடையாளமாக சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல, சொல்லிட்டு போட்டோம். உங்களுக்கான கோலை நோக்கி போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பரவாயில்லடா அந்த பொண்ணு சாதிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையே, இந்த வெல்வெட் மண்டை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கான மரியாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க மதித்தாதான் நீங்கள் வாழணும்னு இல்லை, உங்களுக்கு உங்களை பிடிச்சாலே போதும். நீங்கள் உங்களை மதிக்கிற மாதிரி வாழ்ந்தால் போதும். அப்புறம் தேனே, நான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நானும் உன்னை கலாய்ச்சேன்ல, அட பக்கி, நானே அதை எதுவும் எடுத்துக்கலை. நீ ஏதோ சொல்லிட்டு போ, நான் அதை அக்செப்ட் பண்ணாதானே அதை எடுத்து கவலைப்படணும். தேங்க்ஸ்யா. இனிமேல் நம்ம 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம். நீ பெஸ்ட்டு மூவியாக கொண்டு வந்து கொடு. எனக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு இந்த கதை. இனிமேல் நான் உன்னை கலாய்க்க மாட்டேன், உன்னை கலாய்க்கவும் நான் விட மாட்டேன். கனி, அப்படிலாம் சொல்லாத. கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. நான் என் வாழ்க்கையில முன்னேறிட்டு போகிறேன். நான் டெய்லி என்னால் முடிஞ்ச வீடியோக்களை உங்களுக்கு தரப்போகிறேன். என்னை கலாய்க்கிறவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. நான் எப்படி முன்னேறேங்கிறத பார்த்துக்கிட்டு அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு வேறு வேலை இருக்குது. நான் அப்புறமேல் சந்திக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே தேனு, பாய். வீட்டு போயிட்டு மெசேஜ் பண்ணு. ஓகேப்பா, பாய். கண்டிப்பாக நீங்களும் யோலோ மூவி பாருங்கள். என்ன மாதிரி நீங்களும் உங்களை மாற்றிக்கங்க. பாய்.